ஒரு ஊரில் எலி ஒன்று ரொம்ப நாளாக உணவு எங்கேயும் கிடைக்காம பசி பட்டினியால் வாடிக்கிட்டு வந்துச்சாம். ஏன்னா அது காடுகளில் அறுவடை காலமாம்மா. அதனால் காடுகளில் எந்த உணவும் கிடைக்கலையாம்மா. அது ஒரு நாள் கிராமத்து பக்கம் வந்துச்சாம்மா. கிராமத்து பக்கமாவது ஏதாவது உணவு தேடலான்னு. அப்போது ஒரு வீட்டில் ஒரு ஓட்டை இருக்கிறத பார்த்துச்சாம். அந்த ஓட்டை வழியாக பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே மக்காச்சோளம் நிறைய இருக்கிறத அந்த எலி பார்த்துச்சாம்மா. மக்காச்சோளத்தை பார்த்த எலிக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சாம்மா. உடனே அந்த சிறிய ஓட்டை வழியாக எலி மக்காச்சோளத்தை சாப்பிட வீட்டுக்குள்ளே பூந்துருச்சாம்மா. இவ்வளோ நாளாக பசியில் உடனே எனக்கு நல்ல வேட்டை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த எலியும் மக்காச்சோளத்தை சாப்பிட ஆரம்பிச்சிச்சாம்மா. எலியும் மெய் மறந்து மக்காச்சோளத்தை சாப்பிட ஆரம்பிச்சிச்சாம்மா. அதோட பசி ஆறின பிறகும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சாம்மா. சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சாம்மா. சாப்பிட சாப்பிட எலியும் ரொம்ப பருமன் ஆயிடுச்சாம்மா. ஒரு கட்டத்துக்கு மேலே எலியால் சாப்பிடவே முடியலையாம்மா. சரி, நாம் வெளியே போகலாம் அப்படின்னு அந்த சிறிய ஓட்டை வழியாக போக முயற்சிக்கும்போது எலியோட உடம்பு அந்த ஓட்டைக்குள்ளேயே புதலையாம்மா. எலியும் அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சாம்மா. அப்போ தான் எலிக்கு புரிஞ்சிச்சான், நம்ம பசி ஆறுனப்பவே நம்ம போயிருந்தா இந்த ஓட்டை வழியாக போயிருக்கலாம். இப்படி நிறைய சாப்பிட்டு உடல் பெருத்து நம்மளால இந்த ஓட்டை வழியாக போக முடியலையே அப்படின்னு புரிஞ்சிச்சாம்மா. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? பேராசை கூடாது.